Hi students, இந்த வீடியோவில் exercise 1.2ல question number 5லேருந்து question number 9 வரைக்கும் உள்ள எல்லா சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது question number 1லேருந்து 4 வரைக்கும் எல்லா சம்மும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க கொஷினுக்கு போகலாம். Write any 8-digit number with 6 in the 10 lakh place and 9 in the 10,000 place. என்ன கொஷின் புரியுதுங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு 8 டிஜிட் நம்பர், எனி 8 டிஜிட் நம்பர் ரைட் பண்ணுங்கள். பட் அதில் 2 கண்டிஷன் இருக்குது. 10 lakhs பிளேஸில் 6 இருக்கணும், 10,000 பிளேஸில் 9 இருக்கணும். ஓகேவா? இந்த 2 கண்டிஷன் கொடுத்துறாங்க. மீதி இருக்கிற பிளேஸில் நீ எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். பிளேஸ் வேல்யூ சார்ட் எழுதியிருக்கேன். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 6 in the 10 lakh. அப்போ 10 lakh இங்கே இருக்கா? அப்போ 10 lakhக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும்? 6 போடணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 9 in the 10,000. அப்போ 10,000 இங்கே இருக்குது. இந்த 10,000க்கு நேராக 9 வரணும். அப்போ இந்த ரிமைனிங் பிளேஸில் உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஆஸ் யுவர் விஷ். நான் இங்கே வந்து என்ன போடுறேன்னா 9 போடுறேன். இங்கே லேக் பிளேஸில் 5 போடுறேன். 1000 பிளேஸில் 3 போடுறேன். 100 பிளேஸில் 7, 10th பிளேஸில் 2, ஒன்ஸ் பிளேஸில் 6. இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? 9,65,93,726. இது 8 டிஜிட் இருக்கா? 8 டிஜிட் நம்பர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அவங்க கொடுத்த கண்டிஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? 10 lakh பிளேஸில் 6 இருக்கணும், 10,000 பிளேஸில் 9 இருக்கணும். அவங்க கொடுத்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஷின் பார்க்கலாம். 6th கொஷின் பாருங்கள். ராஜன் ரைட்ஸ் எ 3 digit நம்பர் யூஸிங் த டிஜிட்ஸ் 4, 7 and 9. வாட் ஆர் த பாசிபிள் நம்பர்ஸ் ஹீ கேன் ரைட்? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். ராஜன் வந்து ஒரு 3 digit நம்பர் வந்து எழுதுறாரு. அந்த 3 digit நம்பரில் என்னென்ன நம்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பாருங்கள். 4, 7, 9 இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி 3 digit நம்பர் வந்து எழுதுறாரு. ஸோ எத்தனை நம்பர் வந்து அவர் மேக்ஸிமம் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கிவன் டிஜிட்ஸ் ஆர், கிவன் டிஜிட்ஸ்னால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். கிவன் டிஜிட்ஸ் என்ன? 4, 7, 9 அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ நம்பர் மேக்ஸிமம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. இந்த 4ஐ வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஸ்டார்டிங் நம்பராக வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங் வித் 4. அப்போ ஃபஸ்ட்டு என்னது? 4 வந்து ஸ்டேபிளாக இருக்கட்டும். இந்த 2 நம்பரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி எத்தனை நம்பர் க்ரியேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். 4 வந்து அப்படியே தான் இருக்கும் ஸ்டாண்டர்டாக. இப்போ இங்கே 7, 9 இருக்கா? அப்போ 4, 7, 9 ஒரு நம்பர். அதுக்கடுத்து இந்த 9ஐ இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 7 இங்கே போயிட்டுட்டோம். ஓகேவா? அப்போ 4, 9, 7 அவ்வளோதான். 4ஐ ஸ்டார்டிங் நம்பராக வச்சு இந்த 2 நம்பர் தான் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு மேலே க்ரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டார்டிங் வித் நம்பர் 7. இந்த 7ஐ ஸ்டார்டிங் நம்பராக வச்சுக்கிறோம். 7ஐ வச்சுட்டு பண்ணும் பொழுது என்ன பண்ணலாம்? 7 ஃபஸ்ட்டு போட்டோன்னா அப்போ 7 அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும். அடுத்து 4, 9 போடலாமாங்க? 7, 4, 9. நெக்ஸ்ட்டு 7 அப்படியே தான் இருக்கும். இந்த 4 இங்கே இருக்குல்ல, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஒன்ஸ் பிளேஸுக்கு இந்த 9 எங்கே அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இதை இங்கே கொண்டு வந்துடணும், இந்த நம்பர் இங்கே கொண்டு போயிடணும். அப்போ 7, 9, 4. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் 9. 9 வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 9, 4, 7. நெக்ஸ்ட்டு 9, 7, 4. இதுக்கப்புறம் வந்து எந்த நம்பர் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த 3 நம்பரையும் ஸ்டார்டிங் நம்பராக வச்சு 2 நம்பர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே க்ரியேட் பண்ணால் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ டோட்டலாக நம்ம எத்தனை நம்பர் வந்து அந்த ராஜன் வந்து எழுதியிருப்பார்னா 6 நம்பர்ஸ் தான். அப்போ டோட்டல் நம்பர்ஸ் என்ன? டோட்டல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? இதை அப்படியே பாக்ஸ் பண்ணிட்டுங்க. இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். 7th கொஷின். த பாஸ்வேர்ட் டு அக்சஸ் மை ஏடிஎம் கார்டு includes the digit 9, 4, 6 and 8. It is the smallest 4-digit even number. Read the question carefully. It is the smallest 4-digit even number. Find the password of my ATM card. சேம் இங்கே 4 digit நமக்கு கொடுத்துட்டாங்க.
இந்த 4 டிஜிட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஏடிஎம்க்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து என்னன்னா ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வச்சு ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் ஈவன் கண்டுபிடிக்கலாம். இப்போ கிவன் டிஜிட்ஸ் ஆர் என்னது 9, 4, 6, 8. ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் என்ன பண்ணணும், கிரேட்டஸ்ட் நம்பர்னால் இந்த இருக்கிற 4 நம்பர்லேயே எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தடுத்து எது பெரிய நம்பர் அப்படி எழுதுவோம். ஆனால் இங்கே ஸ்மாலஸ்ட் கேட்டதுனால இந்த 4 நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? வெரி குட், 4. 4க்கு அடுத்து எது ஸ்மாலஸ்ட்டு? 6. 6க்கு அடுத்து எது? 8. 8க்கு அடுத்து எது? 9. இப்போ இது வந்து என்னது, ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இது ஆன்சர் கிடையாது. நம்மள கேட்டிருக்கிறது என்னது, ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இந்த லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை பாருங்களேன். இது வந்து என்னது 9. ஸோ 9 அப்படின்றது ஈவன் நம்பரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ஆட் நம்பர். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த 9ஐ வந்து அப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக என்னது ஈவன் நம்பர் கிடையாது. ஏன்னா திஸ் நம்பர் எண்ட்ஸ் வித் 9. அப்போ இந்த 9ஐ வந்து இங்கே 8 இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடலாம். இந்த 9ஐ வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொண்டு வந்துக்கலாம். இந்த 8ஐ வந்து இங்கே பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் இரட்டைப்படை எண், அது 2ஆல் வகுப்படக்கூடிய எண். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் ஈவன் நம்பர் என்னது இஸ் ஈக்குவல் டு இந்த 2 டிஜிட் அப்படியே தான் இருக்கும், அதை நம்ம மாற்றக்கூடாது. 4, 6, இந்த 8 இங்கே வந்து 9 இங்கே போயிடணும். 9, 8. ஓகேங்களா? இதுதான் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் ஈவன் நம்பர். அப்போ இதுதான் வந்து பாஸ்வேர்டாக இருக்கும். இதில் ராஜன் வந்து முன்னாடி கொஷின் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த பாஸ்வேர்டு என்னது, ஏடிஎம் கார்டுடைய பாஸ்வேர்டு இதுதான் 4698. அடுத்து 8th கொஷின் என்னன்னு பாருங்க. போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 டிஜிட். இது எல்லாருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து லெட்டர் போடுற ஹேபிட்டே கிடையாது. ஒரு காலத்தில் வந்து லெட்டர்ஸ்லாம் வந்து போடும்பொழுது அட்ரஸில் வந்து பின்கோட் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்கோட்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பின்கோட்னு சொல்லுவாங்க. PIN ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அந்த பின்கோட் நம்பர் இருந்தால் தான் கரெக்டாக போய் அந்த அட்ரஸ் போய் ரீச் ஆகும். பட் இப்போ அந்த லெட்டர்ஸ் எழுதுகிற ஹேபிட்டே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஷினுக்கு வாங்க. த ஃபஸ்ட் 3 டிஜிட் ஆர் 6, 3 and 1. எதில்? அந்த 6 போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 6 டிஜிட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்து இந்த 631ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மேக் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் பை யூஸிங் 0, 3 and 6 ஈச் ஒன்லி ஒன்ஸ். ஓகேங்களா? இது ஃபிக்ஸட். இந்த 3 நம்பர் என்னது ஃபிக்ஸடு தான். இந்த லாஸ்ட்டாக வர அந்த 3 டிஜிட்டை வந்து வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட்டு பின்கோட் நம்பர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட்டு பின்கோட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாங்க இந்த கொஷின் எப்படின்னு சால்வ் பண்ணலாம். டோட்டல் டிஜிட்ஸ் இன் பின்கோடு. டோட்டல் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்கும்? பின்கோடில் 6 இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்படி பர்மனெண்ட் தான். பின்கோட் நம்பர்னாலே 6 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறது 631. ஓகேங்களா? இது ஃபிக்ஸடு, இது மாறாது. அடுத்து கிவன் ரிமைனிங் டிஜிட்ஸ் 0, 3, 6. இப்போ நம்மள என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இதை வச்சு இது ஃபிக்ஸடாக இருக்கணும். பட் இந்த 3 டிஜிட்டை மட்டும் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட்டு கிரேட்டஸ்ட்டு பின்கோட் நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, கிரேட்டஸ்ட் பின்கோட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற 3 டிஜிட் என்னது 631 ஃபிக்ஸடு. அப்போ கிரேட்டஸ்ட்டுங்கும் போது இந்த ரிமைனிங் வர்ற 3 டிஜிட் தான் என்னது, இதை வச்சு நம்மளே கிரியேட் பண்ணணும். 0, 3, 6. இது மூணுத்தில் எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் 6. அதுக்கடுத்து கிரேட்டஸ்ட் நம்பர் அது 3. அதுக்கடுத்து ஃபைனலாக தான் 0 வரணும். அப்போ கிரேட்டஸ்ட் பின்கோடு வந்து என்னது 631. 630. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பின்கோடு எது, இந்த 631 அப்படியே வரணும், ஃபைனல் ரிப்பீட் ஆகணும். இப்போ ஸ்மாலஸ்ட் அப்படிங்கும்போது இந்த மூணுத்தில் எது சின்ன நம்பர் 0, அடுத்து 3, நெக்ஸ்ட்டு 6. அப்போ ஸ்மாலஸ்ட் பின்கோடு வந்து 631,036. இதான் வந்து ஸ்மாலஸ்ட் பின்கோடு. அடுத்து 9th கொஷின் பார்க்கலாம்.
கொஷின் நல்லா இது பார்க்க தான் பெருசாக இருக்குது, பட் ரொம்ப ஈஸி. த ஹைட்ஸ் ஆஃப் த மவுண்டெயின் இன் தமிழ்நாடு ஆர் ஆஸ் ஃபாலோ. இந்த ஹைட்ஸ் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அது என்னென்னு கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற மவுண்டெயினுடைய ஹைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா கொடுத்துட்டு இதுலேருந்து நமக்கு ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஷினை ரீட் பண்ணலாம். மவுண்டெயின் நேம் தொட்டபெட்டா. தொட்டபெட்டோட ஹைட் என்னென்னா 2637. இங்கே ப்ராக்கெட்டில் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே மீட்டர், வெறும் நம்பர்னு நீ நினைக்காத. இது மீட்டர். 2637 மீட்டர் தொட்டபெட்டாவுடைய ஹைட்டு. நெக்ஸ்ட்டு மகேந்திரகிரி. மகேந்திரகிரி வந்து 1647 மீட்டர். ஆனைமுடி 2695 மீட்டர். வெள்ளையங்கிரி 1778 மீட்டர். இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஷின். இதுதான் டேட்டா கொடுத்துட்டாங்க. என்ன டேட்டான்னு கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நமக்கு ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஷின் என்னன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் லிஸ்டட் above அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 4 மவுண்டைன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஹையஸ்ட்டு? ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன். ஏன்னா அதோடைய ஹைட் என்னது? கவனிங்க, அதோடைய ஹைட் தான் என்னது? 2695. தொட்டபெட்டா வந்து 2637 இங்கே. ஓகேவா? 37. அப்போ இதை விட இதுதான் பெரிய நம்பர். ஆனைமுடி, இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? ஆனைமுடி. ஆனைமுடி மவுண்டன் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் தமிழ்நாடு. ஆனைமுடி. நெக்ஸ்ட் கொஷின். ஆர்டர் த மவுண்டைன் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோயஸ்ட். இப்போ இந்த 4 மவுண்டைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டுக்கு வந்து நம்மளை என்ன பண்ணுறாங்க? ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஹையஸ்ட் மவுண்டைன் எதுன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு என்னது? ஆனைமுடி தான் வரும். ஃபஸ்ட்டு ஆனைமுடி மவுண்டைன். ஆனைமுடிக்கு அடுத்து என்ன வரும்? 2695 அடுத்து 2637. தொட்டபெட்டா வரும். தொட்டபெட்டா. நெக்ஸ்ட் என்ன வரும்? மகேந்திரகிரி அண்ட் வெள்ளையங்கிரி இருக்கு. மகேந்திரகிரி வந்து 1647, வெள்ளையங்கிரி வந்து 1700. செகண்ட் டிஜிட்லேயே பாருங்க, இதுதான் பெரிய நம்பர். அப்போ வெள்ளையங்கிரி. தொட்டபெட்டாவுக்கு அடுத்து என்ன வரும்? வெள்ளையங்கிரி. வெள்ளையங்கிரி. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தான் மகேந்திரகிரி வரும். ஃபைனலாக தான் என்னது? மகேந்திரகிரி. அதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் ஹைட் இருக்குது. மகேந்திரகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட்ஸ் ஆஃப் த மவுண்டைன் ஆனைமுடி அண்டு மகேந்திரகிரி? இங்கே நல்லா கவனிங்க. ஆனைமுடி மவுண்டைனுடைய ஹைட்டுக்கும் மகேந்திரகிரி மவுண்டனுடைய ஹைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணணும் தங்கம்? வெரி குட், மைனஸ் பண்ணணும். ஆனைமுடின்றது என்னது? இந்த கொடுத்துருக்க 4 மவுண்டனில் அதுதான் ஹையஸ்ட் ஹைட்டு. அப்போ ஹைட் ஆஃப் ஆனைமுடி என்னது? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2695. அடுத்து ஹைட் ஆஃப் மகேந்திரகிரி என்னது? மகேந்திரகிரி 1647. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணலாமா? 2695 1647 மைனஸ் பண்ணிடணும். ஓகே, இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ பண்ணலாம். 15 மைனஸ் 7 வந்து 8. இங்கே பேலன்ஸ் வந்துட்டு 8 தான் இருக்கும். 8 மைனஸ் 4 4. 6 மைனஸ் 6 0. 2 மைனஸ் 1 1. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 1048 மீட்டர். இதான் அதோடைய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? எது? ஆனைமுடி அண்ட் மகேந்திரகிரி மவுண்டனோட ஹைட்ஸோடைய டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ? இவ்வளோ தான். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனைமுடி மவுண்டன் இருக்கு இல்லையா, அதோடைய ஹைட்லேருந்து 1048 மீட்டர் வந்து இது கம்மியாக இருக்குது மகேந்திரகிரி. இல்லைனா இதை விட மகேந்திரகிரியை விட 1048 மீட்டர் ஆனைமுடி மவுண்டனோட ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி சொன்னாலும் கான்செப்ட் ஒன்று தான். ஓகேங்களா? இந்த வீடியோஸில் சொல்லிக் கொடுத்த சம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.